Daily. Taste the Daily. அண்மை செய்தி. தேர்தல் வாக்குறுதி 313 நிறைவேற்றாததால் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ராஜாஜி சாலையில் மறியல் போராட்டம் நடத்த முயன்ற சத்துணவு ஊழியர்கள் அராஜகமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? மஞ்சுளா வணக்கம். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தின் கீழ் சத்துணவு ஊழியர்களாக சுமார் 1,00,000க்கும் அதிகமான ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தின் கீழ் பணியாற்ற வேண்டிய மொத்த அரசு சத்துணவு ஊழியர்களுடைய எண்ணிக்கை 10 லட்சமாக உள்ள நிலையில் மிக மிக சொற்ப அளவிலான ஊழியர்களை வைத்துக்கொண்டு கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக அரசு ஒட்டுமொத்த சத்துணவு ஊழியர்களையும் வஞ்சித்து வருவதாக தொடர்ந்து சத்துணவு ஊழியர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில்தான் சத்துணவு ஊழியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி 313வது வாக்குறுதியாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்திதான் இன்று மாபெரும் வேலை நிறுத்த காத்திருப்பு போராட்டம், அதே போன்று சாலை மறியல் போராட்டத்தை நடத்த தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் திட்டமிட்டு அறிவித்திருந்தனர். ஏற்கனவே இது போன்ற திட்டமிட்டபடி இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டமும் மறியல் போராட்டமும் நடத்தப்படும் என ஏற்கனவே தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் முறையாக அறிவித்திருந்தனர். அவர்களுடன் நேற்று தமிழக அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து இன்று திட்டமிட்டபடி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் மறியல் போராட்டத்திலும் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் நடத்த திட்டமிட்டிருந்தனர். ஆனால் காவல்துறையினர் அவர்கள் முன்கூட்டியே அராஜக போக்கோடு தடுத்து நிறுத்தி தற்போது கைது செய்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் சத்துணவு ஊழியர்களாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் அனைவருமே திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள், அவர்களுக்கான ஓய்வூதியம் என்பது வரன்முறைப்படுத்தப்படும் என்றெல்லாம் 313வது தேர்தல் அறிக்கையில் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அறிவித்திருந்ததாகவும் அந்த தேர்தல் வாக்குறுதி 313ஐ நிறைவேற்ற கோரிதான் திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் தொடர்ந்து தமிழக அரசையும் துறை சார்ந்த அமைச்சரையும் சந்தித்து பல முறை கோரிக்கை வைத்தும் கூட இதுவரை சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்க தமிழக அரசு எந்தவிதமான நடவடிக்கையை எடுக்கவில்லை என கூறிதான் இன்று ஜனவரி 20ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம், சாலை மறியல் போராட்டம் நடத்தப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர். சத்துணவு ஊழியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் அவர்களது போராட்டத்தை திசை திருப்புவதற்கும் அவர்களது போராட்டத்தை ஒடுக்குவதற்கும் மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்திய நிலையில் நேற்று அரசு தரப்பு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து இன்று காலை முதல் சத்துணவு ஊழியர்கள் யாரும் பணிக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ராஜாஜி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர். ஆனால் அவர்கள் அனைவரையுமே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதோடு அராஜக போக்கோடு கைது செய்திருக்கிறார்கள். சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்களை கைது செய்வதற்கு தேவையான பேருந்து வசதிகளை கூட ஏற்படுத்தாமல் ஒரே பேருந்தில் 500க்கும் அதிகமான சத்துணவு ஊழியர்களை அழைத்து சென்றதாக சத்துணவு ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்காமல் போராட்டத்தில் ஈடுபடும் சத்துணவு ஊழியர்களை ஒடுக்கும் நோக்கத்தோடு தமிழக அரசு செயல்படுவது ஒரு சமூக நீதிக்கான அரசே அல்ல, சமூக நீதிக்கான எதிரான ஒரு அரசு என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சத்துணவு ஊழியர்கள் எச்சரித்து சென்றிருக்கிறார்கள். முதல் நாள் வேலை நிறுத்தம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் இன்று நடைபெற்றதாகவும் நாளை முதல் தொடர் வேலை நிறுத்தம் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் எச்சரித்து சென்றிருக்கிறார்கள். மஞ்சுளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தல் கால வாக்குறுதியில் 2021 தேர்தல் காலத்தில் தேர்தல் கால வாக்குறுதி வரிசை 313 கழக ஆட்சி அமைந்தவுடன் சத்துணவு ஊழியர்கள் காலமுறை ஊதியம் ஊழியர்களுக்கு வழங்கப்படும்.
அதே மாதிரி அதாவது குடும்ப பாதுகாப்போடு கூடிய ஓய்வூதியம் 7,850 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் என்பது வழங்கப்படும். பணிக்குடையாக அமைப்பாளருக்கு 5 லட்சம், சமையல் உதவியாளர்களுக்கு 3 லட்சம் வழங்கப்படும் என்று எங்களுடைய கோரிக்கை அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த கழக ஆட்சி அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு நாங்களே எதிர்பார்த்தோம், அமைஞ்சுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த 4.5 ஆண்டு காலமும் நாங்கள் பல்வேறு கட்ட நிகழ்வுகள் மூலமா முதல்வருக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். இதன் வாயிலாக வந்து இதுவரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இப்படிதான் எங்களுடைய ஏமாற்றமா இருக்கு. கடந்த 3ஆம் தேதி நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு அதாவது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் சொல்லிட்டு அனைத்து அரசு துறையில் கூடிய நபர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சாங்க. அன்னைக்கு நாங்க பெரும்பான்மையா எதிர்பார்த்திருந்தோம், மழை போல காத்திருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அந்த அறிவிப்புல எங்களுடைய கோரிக்கை எதுவுமே வரவில்லை என்பது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு.